பெரியோர்களை, தாய்மார்களை, என் இரத்தத்தின் இரத்தமான உடனுறுப்புக்களை, இந்த ஆண்டு சுதந்திர தின விழா தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும்போது முதல் விஜய் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அதற்கு வணக்கம் செலுத்தி கொண்டாட இருக்கின்றார். ஒரு முதலமைச்சராக இருக்கப்பட்டவர் கொடி ஏற்றுவது என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று சிலருக்கு சந்தேகம் எழும். ஆம், நான் கொடியேற்றும் போது அப்போது என் தாய் தந்தையர்கள் இல்லை. நான் அனாதையாகத்தான் இருந்தேன். என்னை பெற்ற மக்கள்தான் தாய்மார்களும் தந்தைமார்களுமாக நான் நினைத்து கொடியேற்றுவேன். அதே போன்றுதான் காமராஜர் அவர்களும் கொடியேற்றும் போது இப்படித்தான். எந்த முதல்வராக இருந்தாலும் அவர்களுக்கு தாய் தந்தையர்கள் இல்லை. ஆனால் நாம் செய்த அதிர்ஷ்டமா இல்லை விஜய் அவர்கள் செய்த அர்த்தமா என்று தெரியவில்லை. அவர்கள் தாய் தந்தைகளோடு வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து சுதந்திர தினாவை, அதாவது 80வது சுதந்திர தினத்தை அமோகமாக கொண்டாடியிருக்கின்றார், நன்றி செலுத்தியிருக்கின்றார். அவரை நாம் வாழ்க என்று வாழ்த்துவோம் என்று கூறி உங்களது விடைபெறுகிறேன். அண்ணா நாம் வாழ்க. நன்றி, வணக்கம்.